ஹல்லேலூயா! சாட்சிகள். நம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வதில் எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நாம எப்போ பேசினாலும் நம்மிடத்தில் அன்பு உள்ளவர்கள் மட்டுமே நம் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். அதே மாதிரி நாமளும் நமக்கு பிரியமானவர்கள் பேசுவதற்கு தான் செவி கொடுப்போம். ஆமாங்க. எனக்கு ஒரு முறை பயங்கர பிரச்சனைகள். அந்த பிரச்சனையை இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. எடுத்தோம், கவுத்தோம். அடித்தோம், வெட்டுனோம். எடுத்த முடிவு ரைட்டு அப்படின்ட்டு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே பிரச்சனை வெற்றி, தோல்வி. வெற்றி வந்தால் சந்தோஷம், தோல்வி வந்தால் துக்கம். இது ரெண்டிலையும் பேலன்ஸ் பண்ணி போகிற ஒரு வாழ்க்கையை நான் அன்று அனுபவித்தேன். வீட்டில் பலவிதமான பிரச்சனையில் ஹார்ட் பீட்டில் பயங்கர ஒரு பிரச்சனை. சின்ன வயசு. பயத்தில் டாக்டர்கிட்ட போன போது அவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வர்றோம், சரியாகலை. மனப்போராட்டம். அதுக்கு பிறகு வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாக்கிட்ட போய் இந்த மாதிரி டேப்லெட் கொடுக்குறாங்க, ரொம்ப ஓவராக போனால் ஹார்ட்டே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது கடவுள் அவங்க ரூபத்தில் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரியை கேட்டாங்க. பேரண்ட்ஸ் ரீதியாக உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தம் இருக்குதா? உனக்கு என்ன பிரச்சனை? இது எவ்வளோ நாளாக இருக்குது? ஏன் இருக்குது? எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லி பொறுமையாக உட்காந்து நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்டாங்க. அப்போது நம்ம கடந்து 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 வந்த வாழ்க்கையும் இப்போ கடந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை வந்து ஒரு உளையான சேற்றில் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. உளையான சேற்று. ஆமாங்க, வேதம் கூட சொல்லுது, நான் உளையான சேற்றில் இருந்து உன்னை தூக்குனேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுங்கள். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அப்போ பிரச்சனையங்க வெட்டு குத்துன்னு போகிறதோட அதில் பொறுமையோடு உட்கார்ந்து கடந்து வந்துட்டு அதை நினச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இது. இது பசிக்கிறவனுக்குத்தான் அந்த ஆகாரத்துடைய அருமை தெரியும். பிரச்சனையை சந்தித்து வந்த எனக்கு தான் அதனுடைய சந்தோஷம் தெரியுது. அந்த சந்தோஷத்தை பிறருக்கும் சொல்லுவோம். காதுள்ளவங்க கேட்கட்டும், இல்லையா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். அப்போ அந்த பிரச்சனையை போகும்போது இசிஜி எல்லாம் எடுத்தால் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சியும் இருக்குது, ஒரு பிரியமும் இருக்குது. அப்போ அவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஒரு ரெஃபர் பண்ணி ஃபுல் டீட்டெயில் எடுத்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து போய் இந்த டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் எடுத்துக்கிட்டு நானும் போனேங்க. அந்த டாக்டர் என்னை உட்கார வச்சு இசிஜி எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு, உனக்கு வீட்டில் பிரச்சனையா? உனக்கு வீட்டில் பிரச்சனையா? ஆமாம் ஐயா. அவங்க க்ளீனாக எழுதிட்டாங்க, உனக்காக நீ வாழு, உனக்காக நீ வாழு. 3 வேளையும் நல்லா சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கு, எந்த பிரச்சனையும் தலை மேலே எடுத்துக்காத, எதையும் சாதிக்கணும்னு நினைக்காத, ஒன்றை நீ அழிச்சிக்காத. சூப்பர் வார்த்தைங்க. ஓட்டவாயன் ஆலோசனை கேட்காதன்னாங்க. நான் பின்னாடி கடந்து பார்த்துட்டு வந்தால் எத்தனை நண்பர்கள் வசதி இருக்குது, கால் வலி. எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே பார்த்தா பாதி பேருக்கு தொழில் நிமித்தமாக நடந்து நடந்து காலெல்லாம் புண்ணு, சில பேருக்கு மூலம் பாதிப்பு, சில பேருக்கு தலை பாதிப்பு, அந்த பாதிப்பு, இந்த பாதிப்புன்னு மெடிக்கல் செலவு ஏகப்பட்ட வச்சு நொந்து போயிருக்காங்க.
அப்போ நினச்சிக்குவேன், இவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ஆலோசனை சொல்ல ஆளே இல்லைல்ல, இன்றைக்கி அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆளே இல்லையே. ஏன் கடவுளை வணங்குறது கூட ஒரு வகை முட்டாள்தனங்க அப்படின்ட்டு பல பேர் சொல்லுவாங்க. உழைப்பு உழைப்பு உழைச்சிக்கிட்டே இரு. ஒரு முறை கம்யூனிஸ்ட் புக்கை படித்தேன். சூரியன் அதிகாலையில் உதிச்சு மத்தியான வேலை வந்து சாயந்தர நேரத்தில் மறையிறது, பர்ட்டிகுலர் டைமில் மறைகிறத இன்னும் 3 மணி நேரம் லேட்டாக மறைந்தால் அந்த நேரம் வரைக்கும் வேலை வாங்க ஒரு ஓனருடைய மனநிலை இருக்கும். அதே போல் ஒரு மனிதன் ஹெல்த்தாக இருந்தால் 50 கிலோ வெயிட்டை தூக்குறான், ஒரு மனிதன் ஹெல்த் இல்லைன்னா 40 கிலோ வெயிட்டு தூக்குறான் அப்படி என்றால் ஓனருடைய மனநிலை 50 கிலோ தூக்குபவனே தேவை. வயதான காலத்தில் 30 கிலோ கூட தூக்க முடியாத நிலை. அப்போ இந்த வயதான காலத்தில் என்ன செய்வார்கள்? இதற்குத்தான் பென்ஷன், ப்ராவிடன்ட் ஃபண்டு இது எல்லாம் ஆரம்பித்தார்கள். அதில் ஏமாற்றக்கூடாதுன்னு தான் சட்டங்களை கொண்டு வந்தாங்கன்ட்டு ஓரளவு படித்தேன், நான் ரொம்ப படிக்கலை. அதே போல் நாம் ஒரு குடும்பத்தில் உழைக்கும்போது நம்மளையே நாம் அடிமையாக்கி நம்மளுடைய சரீரத்தை கெடுத்து எதையோ சாதிக்க ஓடி உழைக்கும்போது நம் உடல் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம இறைவனை வணங்கும்போது அதில் ஒரு ரிலாக்ஸேஷன், இறைவனுக்காக ஒரு நாளை லீவ் எடுத்து போகும்போது அதில் ஒரு சந்தோஷம், பல பேரிடம் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம், அந்த பிரச்சனைகளை கேட்பதனால பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வது ஒரு வகை சந்தோஷம். அப்போது கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமாங்க, ஆலோசனையை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், பெரியவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்களை மரியாதை இல்லாமல் பெருசு அப்படின்னு சொல்வது ஈஸியும் ஒரு நல்ல சுய சந்தோஷம் கிடைக்கலாம். பட் அது அல்ல. பெரியவங்க அனுபவம் பெற்ற முதிர்ந்த அனுபவம் உள்ள நல்ல பெரியவர்கள் நாம் நல்லா இருக்க நல்ல ஆலோசனையை கொடுப்பாங்க. அந்த பெரியவங்களும் அந்த டாக்டரும் எனக்கு நீ உனக்காக வாழு, உன் சரீரத்தை நீ கெடுத்து அதிக டைம் வேலை செய்து பணத்தை ஈட்டுவதனால் உன்னை சார்ந்தவர்கள் சந்தோஷமாய் இருக்கலாம், உனக்கு கடின உழைப்பாளி என்ற ஒரு பேர் கிடைக்கலாம், உனக்கு ரெஸ்டே எடுக்காத கடின உழைப்பாளி என்ற பேர் கிடைக்கலாம், 100 கண்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்படலாம், உன்னை பெருமையாய் பேசலாம். ஆனால் உன் சரீரம் மட்டும்தான் உன்னை பார்த்து சொல்லும், என்னால் முடியலை, என்னால் முடியலை. ஆமாங்க, நாம் சரீரம் சொல்லுவதை நாம் கொஞ்சம் கேட்டால் வலி, தண்ணி, மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு அத்தனையிலிருந்து விடுதலைப்படலாம். எத்தனையோ பேர் நான் சொப்பனம் கண்டேன், எனக்கு பிசாசு வந்தது, எனக்கு பேய் வந்தது, நான் மந்திரக்காரர்கிட்ட போனேன், உனக்கு யாரோ செய்வனை வச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வேதம் சொல்லுது, உஷ்ணம் அதிகமானால் சொப்பனம் காண்பீர்கள். எவ்வளோ பெரிய மெடிக்கல். ஒரு மனுஷன் கடினமாக உழைச்சி ஓவர் ஹீட் ஆகினா கனவு பலவிதமாக வரும். சந்தோஷமான கனவு வந்தால் சந்தோஷம், பயங்கரமான கனவு வந்தால் துக்கம். இதை சில பேர் வருமானமாய் மாற்றி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கைகள் மாறி போயிடுது. அந்த கனவில் இருந்து, அந்த பேயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் உங்களுக்காக வாழுங்கள், உங்களுக்காக உழையுங்கள், போதுமென்று உழையுங்கள். போதுமென்ற சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம், போதுமென்ற மனமே மிகுந்த சந்தோஷம். கடவுளுக்கு பயந்து இருப்போம், கடவுளுக்கு பயந்தவர்களிடம் ஆலோசனை கேட்போம். துன்மார்க்கமாக போகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அவர்கள் ஆலோசனையை கேட்காமல் இருப்போம். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பாவிகள் நிற்கும் இடத்தில் நில்லாமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில்
பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை யார் வாயிலிருந்தும் வரலாம். ஹல்லேலூயா. ஆமென்.